படைப்புல ஏன் அந்த ரிசோர்சஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா சரியா நம்ம உபயோகப்படுத்தலாம். இயற்கையோட நம்ம இணக்கத்துல இருக்கும்போது நம்மளுக்குள்ளயும் அந்த ஒரு இன்னர் ஹார்மனி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த உள் இணக்கம் வந்து ஈஸியா வந்து நம்மளுக்கும் அது வந்து கிடைக்கும். அது நம்ம எந்த நோக்கத்திலேருந்து சம்பாதிக்கிறோமோ, எப்படி அதை உபயோகப்படுத்துறோமோ அந்த எனர்ஜி வந்து அதுல ஆட் ஆகுது. ஸ்பிரிட் வந்து எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கோ பாடி வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க அங்க ஆரம்பிச்சிருது. சோ இந்த டிசபிலிட்டி கூட பெர்சன்டேஜஸ்லாம் மீகரா குறையும். இன்றைய கர்மா தொடர்ல வந்து நம்ம உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த கர்மா அதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த உடல் நலம் சார்ந்த கர்மால வந்து இந்த மனநலத்தினால எப்படி வந்து உடல் நலம் வந்து பாதிக்கப்படுது, மனநலம் சரியில்லைன்னா உடல் நலமும் ஆரோக்கியமும் அதாவது எப்படி வந்து தாக்கப்படுது அப்படிங்கறத வந்து பார்த்தோம். அப்புறம் இந்த சுற்றுச்சூழல்னால உடல் நலம் வந்து எப்படி பாதிக்கப்படுறது, அதாவது சுற்றுச்சூழல்னால ஏற்படுற கர்மா அது எப்படி வந்து உடல் நலத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்தோம். சோ அதனுடைய தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கர்மா வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு, அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியில வரணும். அது வெளியில வர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்கணும், எந்த மாதிரி புரிதல் நம்மளுக்கு வேணும், நம்மளோட செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சா இந்த கர்மா இருக்கிற அந்த ஒரு எக்ஸிஸ்டிங் கர்மாவிலையும் சரி, புதுசா கர்மா ஜென்ரேட் ஆகாமையும் சரி நம்ம வந்து பாத்துக்கலாம். எக்ஸிஸ்டிங் கர்மாவையும் ஓவர் கம் பண்ணி புதிதா எந்த கர்மா வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணாம நம்ம வந்து இந்த உடல் நலம் சார்ந்த கர்மா அந்த கர்ம கட்டுகள்ல இருந்து நாம வந்து நம்மளையே வந்து அவிழ்த்துக்கலாம். சோ அதுல வந்து ஒரு 4 வந்து கோர் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப சிம்பிள் பாயிண்ட்ஸா தான் இருக்கு. நம்ம படிக்கணும் இல்ல நம்ம கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்னா கூட ரொம்ப சிம்பிளா இவ்வளவுதானே அப்படின்னு இருக்கு. ஆனா அது நடைமுறையில செயல்முறையில பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விளைவு, பெரிய தாக்கத்தை வந்து உருவாக்குது. பெரிய இம்பாக்ட் வந்து அது கிரியேட் பண்ணும். சோ அது என்ன அப்படிங்கிறது பாக்கலாம். முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்வ் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இந்த இயற்கைக்கு இந்த சுற்றுச்சூழலை வந்து அதுக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணணும். சர்வ்னா நம்ம என்ன சொல்லுவோம், சேவை அப்படின்னு சொல்லுவோம். சேவைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து விலக்கி வச்சு பாக்குற ஒன்னாதான் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எது ஒண்ணுனாலும் இவங்களுக்கு சர்வ் பண்ணணும், சர்வீஸ் அப்படின்னு எது சர்வீஸ்னு நம்ம பேசினாலே நம்மளுடைய ஒர்க் தனி, நம்மளோட டெய்லி வாழ்ற வாழ்க்கை தனி, சர்வீஸ் தனிங்கிற மாதிரிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது அப்படி கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையோட ஒன்றி இருக்கிறது தான் வந்து இயற்கை. இயற்கை இல்லாம நம்ம வந்து இந்த பூமியில இந்த பிளானட்ல வந்து நாம வந்து வாழ முடியாது. சோ இந்த பிளானட்ல இருக்கிறது என்னென்ன அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்தோம். இந்த ஐம்பூதங்களுடைய சுழற்சி தான் வந்து இந்த பிளானட். அந்த இப்ப பிளானட்ல வெளியில என்ன இருக்கோ, அதாவது அண்டத்துல இருக்கிறதெல்லாம் பிண்டத்துல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெளியில என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடம்புக்குள்ளயும் இருக்கு. அப்ப வெளியில நம்ம என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்குறோமோ அது நம்ம உடலுக்கும் கொடுத்துக்கிறோம். இப்ப நம்ம அந்த நேச்சருக்கு சர்வ் பண்றதுனால நம்ம என்ன வந்து பண்ண முடியும் அப்படின்னா, எப்படி சர்வ் பண்றது, நம்மளுக்கு நாம எப்படி நல்லது பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பூமியில வந்து நாம மட்டும் கிடையாது. நம்ம கர்மா செஷனுடைய முதல் பகுதியிலே வந்து இந்த கர்மா த லா ஆஃப் கர்மா வந்து எப்படி உருவாகுது, அது வந்து இம்பேலன்சஸ் வந்து சரி பண்றதுக்காக தான் இந்த நேச்சர் ஆஃப் லா அப்படிங்கறதே வந்து உருவாச்சு அப்படிங்கறது வந்து டீடைல்டா பார்த்தோம். சோ அதுல என்னன்னா நாம மட்டும் இங்க வாழல, நாம வந்து ஒரு தளத்துல வாழ்றோம். அந்த தளத்துல நம்மள தவிர மத்த உயிரினங்களும் இருக்கு. உயிரினங்கள் உயிரற்றவை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ். சோ நான் லிவிங் தான், ஆனா அதுவும் ஒரு பீயிங். சோ இருப்புங்கிறது எல்லா இடத்துலயும் படர்ந்து இருக்கு. சோ அப்போ நம்மளுக்கும் அந்த இருப்புக்குமான தொடர்பு, நாம ஒரு துகளா இருக்கும், அந்த துகளான இருப்புக்கும் அந்த மத்த இருப்புகள் படர்ந்து விரிந்து இருக்கிற மத்த இருப்புக்குமான தொடர்பு. சோ இதுக்குள்ள ஏற்படுற இம்பேலன்சஸ், இந்த இம்பேலன்சஸ கரெக்ட் பண்றதுக்கு தான் இந்த லா ஆஃப் கர்மா, அதுதான் நேச்சர் ஆஃப் த லா ஆஃப் கர்மாவே வந்து அதனாலதான் உருவாச்சு அப்படிங்கறது வந்து பார்த்தோம். சோ அந்த புரிதல்ல அந்த அடிப்படையில தான் நம்ம இதையும் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க வந்து லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ் எல்லாருமே இங்க இருக்கோம்.
இப்போ நம்ம வந்து ஒரு செடியா இருக்கட்டும், ஒரு மரமா இருக்கட்டும், இங்க இருக்கிற பறவைகள், அதாவது விலங்குகள், அந்த வனவிலங்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணும். காடுகள், மலைகள், கடல்கள், இந்த வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகள், இதுக்கு வந்து எந்த ஒரு நம்மளால ஏற்படுற அந்த டேமேஜ், நம்ம என்னென்னலாம் அதுக்கு வந்து அந்த ஒரு டேமேஜ் காஸ் பண்றோமோ, சோ அதெல்லாம் யாருக்கு நம்ம பண்ணிக்கிறோம்னா, நம்மளுக்கே தான் நம்ம வந்து பண்ணிக்கிறோம். சோ தொடர்ந்து நம்மளுடைய அந்த ஒரு கேரிங் வந்து அதுக்கு நம்ம குடுத்துட்டே இருக்கணும். எப்படி குடுக்கணும் அப்படின்னா, அத நம்ம கண்டாமினேட் பண்ணாம இருந்தாலே போதும். அத எந்த வழியிலயும் நம்ம வந்து அசுத்தப்படுத்தாம, எது எது எப்படி எப்படி எது எதுக்காக இருக்குங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதன் உபயோகத்த வந்து சரியா புரிஞ்சுகிட்டு நம்ம உபயோகிச்சோம்னாலே, நம்மளுக்கு அள்ளி குடுக்கறதுக்கு இந்த இயற்கை வந்து தயாரா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அது நம்மளுடைய சுயநலத்துக்காக, நம்மளுக்கு வந்து சரியான புரிதல் இல்லங்கிறதுனால, எல்லாமே நாம தான் செய்றோம் அப்படிங்கிற ஒரு லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறோம். நம்மளுக்கு குடுக்கப்பட்ட ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறோம். எதுவாக இருந்தாலும் அந்த லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு கேர் எடுத்து தான் அதுக்கு சர்வ் பண்ணணும். சர்வ் பண்ணணுங்கிறது தனியா நம்மளுடைய நிலையிலேருந்து தனியா போய் நம்ம பண்ணணுங்கிறது கிடையாது. அதனுடைய சாராம்சம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதனுடைய அந்த ஒரு அந்த இருப்புக்கான அவசியம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, நாம அத சரியா வந்து உபயோகிக்கலாம். அந்த ரிசோர்ஸோட எதனால அந்த ரிசோர்ஸஸ் வந்து இருக்கு? படைப்புல ஏன் அந்த ரிசோர்ஸஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா, சரியா நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த நேச்சர் வந்து என்ன பண்ணும்? நேச்சர்ல வந்து 5 எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு. சோ இப்ப இதுல வந்து இந்த பூமி அப்படிங்கிற இந்த புவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, பிரதானமா மண்ணாலயும், நீராலயும் சூழ்ந்ததுதான். இப்ப இந்த உடம்பும் மண்ணு தான். இந்த மண்ணுக்குள்ள 70% வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் தான் வந்து இருக்கு. அதே மாரி தான் இந்த பூமியிலயும். இது மண்ணால உருவானது தான். அதுலயும் 70% வந்து வாட்டர் தான் வந்து இருக்கு. சோ அப்ப அந்த சுழற்சியில, அந்த சீர்கேடு ஏற்படும்போது, அது நம்மளுக்கும் வந்து பாதிக்குது. இது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இப்படி நம்ம இயற்கைய வந்து சரியா உபயோகப்படுத்துறதுனால என்ன ஆகும்? அந்த பிளானட் வந்து சார்ஜ் ஆயி, அதுல வந்து நெறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஜெனரேட் ஆகும். சோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்ம சார்ந்த எல்லாருக்குமே அது வந்து பகிரப்படும். சோ இப்போ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய அந்த ஹெல்த் கர்மா அப்படின்னு சொல்றோம்ல. நம்மளுக்கு அந்த உடல் நலம் சார்ந்த ஏன்னா இதுவும் மண்ணால, நீரால ஆனது தானே. சோ அதுல வந்து ஏற்பட்ட ஒரு அசௌகரியங்கள், ஏற்பட்ட அந்த இம்பேலன்சஸ் எல்லாம் அந்த கார்மிக் செட்டில்மெண்ட் வந்து தானா வந்து நடக்க ஆரம்பிக்கும். சோ எப்பவுமே வந்து நம்ம அந்த இயற்கையோட இணக்கத்துல தான் இருக்கணும். இயற்கையோட விலகி வந்து நம்ம இருக்கக்கூடாது. அந்த ஒரு இயற்கையோட நம்ம இணக்கத்துல இருக்கும்போது, நம்மளுக்குள்ளயும் அந்த ஒரு இன்னர் ஹார்மனி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த உள் இணக்கம் வந்து ஈஸியா வந்து நம்மளுக்கும் அது வந்து கிடைக்கும். சோ இது வந்து உடல் நலம் மட்டும் இல்லாம நம்ம மனநலத்துக்கும் வந்து இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு குடுக்கும். சோ இந்த பசுமையான பூமி இத வந்து நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னா, நம்ம எண்டுல இருந்து, நம்ம கண்ட்ரோல்ல இருந்து நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ, ஒரு சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் நம்ம பண்ணாலே போதும். அதாவது இப்ப நெறைய பேர் வந்து நம்ம மாடி தோட்டம்லாம் வைக்கிறோம். மாடி தோட்டம், இந்த பால்கனில தோட்டம். நம்மளுக்கு இருக்கிற இடத்துல ஒரு 4 செடி வச்சு, அத வந்து நம்ம சரியா பராமரிக்கிறது. அதன் மூலியமா நம்ம வசிக்கிற அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு காற்று சுழற்சிய வந்து நாம உருவாக்கிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்து நம்ம நெறைய வந்து போய் இந்த ட்ரீஸ் எல்லாம் பிளான்ட் பண்றது. அதாவது இந்த சூழலுக்கு எது எதெல்லாம் வந்து ஏதுவா இருக்குமோ, அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வந்து நம்ம நெறைய பிளான்ட் பண்றது. முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில நாம உபயோகப்படுத்துற இந்த வேஸ்ட் எல்லாம் நாம வந்து கழிக்கிறோம் இல்லையா? அத வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஒரு பொறுப்புணர்வோட நாம வந்து அத வந்து கழிக்கணும். அத வந்து ஏனோ தானோன்ட்டு நம்ம வந்து பாக்குற இடத்துல தூக்கி போடுறது. இல்ல நம்ம வீட்ல இருந்து நாம டிஸ்கார்ட் பண்ற வேஸ்ட். அது கூட வந்து நம்ம கரெக்ட்டா வந்து இந்த வெட் வேஸ்ட் தனியா, ட்ரை வேஸ்ட் தனியா, இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து எதெல்லாம் வந்து ரீயூசபிளோ அந்த ரீசைக்ளிங் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து தனியா பண்றது. இது எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிளா நம்ம பண்ணணும். இது ஒரு தனி ஒரு இனிஷியேட்டிவ் மாரி எடுத்து
தனியா அது ஒரு மூமெண்ட் மாதிரி எல்லாம் எடுத்து இதுக்கு ஒரு அமைப்பு இருந்து அப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு இது வந்து தனியா சர்வ் பண்ற அளவுக்கு இல்ல. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒன்றி இருக்குங்கிறத தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அந்த பாயிண்ட் அதனாலதான் திருப்பி திருப்பி எம்பசைஸ் பண்றது. இது நம்ம அது ஒரு தனியா ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி நம்ம நினைக்க கூடாது. நம்மளோட அன்றாட கடமை அது. நம்மள எப்படி நம்ம உடலை வந்து நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கிறோமோ நம்ம சுற்றுச்சூழலையும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அதுல எந்த காம்ப்ரமைஸுமே வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி சில பேர் வந்து இந்த பெட் அனிமல்ஸ் வளர்ப்பாங்க. இந்த செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செல்ல பிராணிகள் வளர்க்கப்படும் போது அதை வந்து கண்காணிக்கிறது, அதனுடைய வேஸ்ட் அண்ட் அதை வந்து எப்படி நம்ம வளர்க்குறோம், அத அதுக்கு எப்படி நம்ம பழக்கப்படுத்துறோம், அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாம இருக்கணும், அதுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாம இருக்கணும். ரெண்டுமே இருக்கு. சோ இது வந்து செல்லப்பிராணிகள் வளர்க்குறவங்க வீடெல்லாம் வந்து ரொம்ப வந்து கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பயுமே வந்து. அந்த ஏன்னா அது அது அவங்களுக்கும் அந்த அந்த பிராணிகளுக்கும் அதனால தாக்கம் ஏற்படும். அதுல வாழ்றவங்க 4 பேரா இருந்தாலும் அந்த வீட்ல அவங்களுக்கும் அந்த தாக்கம் ஏற்படும். இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான விஷயமா தான் இருக்கும். இதெல்லாமும் வந்து ஒரு கர்மா ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய அன்றாட கடமையில வந்து வருது. அதுக்கப்புறம் இந்த ஒரு தொட்டியா இருக்கட்டும், நம்ம வீட்லயே வந்து ஏதாவது ஒண்ணு மாசுபடுற மாதிரி வச்சிடுறது. ஒரு ஒரு சின்ன சின்ன நீர்நிலைகள், குளம், குட்டை, கிணறு. இப்ப கிணறுலாம் நம்ம பார்க்க முடியல. முன்னாடிலாம் வீட்ல எல்லார் வீட்லயும் இருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம வாட்டர் டேங்க் அப்படின்னு எடுத்துக்கலாம் மேபி. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதா என்னென்ன செட்டப் வச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து சுத்தமா வச்சுக்கிறது. அதுல வந்து மாசுபடுற மாதிரி வச்சுட்டு அதன் மூலியமா நிறைய வந்து அதுல நிறைய புழுக்கள் சேர்ந்து எங்க வந்து தேக்கம் இருக்கோ அங்க வந்து புழுக்கள் வந்து சேர ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அதெல்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்றது. அதுக்கப்புறம் இந்த வந்து எல்லாமே ஆற்றல் தான். இப்ப நேத்து செஷன்ல பார்த்த மாதிரி எல்லாமே ஆற்றல் தான். சோ அந்த அந்த ஆற்றல் அப்படின்ற அந்த எனர்ஜியை வந்து நம்ம கன்சர்வ் பண்றது, வேஸ்ட் பண்ணாம. ஒரு எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், ஒரு கேஸா இருக்கட்டும், வாட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ இந்த மாதிரி என்னென்ன எனர்ஜிஸ் வந்து நம்மளுக்கு இயற்கையில இருந்து நம்மளுக்கு கிடைக்குதோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கன்சர்வ் பண்ணணும். தேவைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது அப்படியே அது பாட்டுக்கு வந்து இப்போ ஃபேன் போட்டுட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கிறது. இந்த கரண்ட் வந்து நம்ம கன்சம்ஷன் வந்து தேவைக்கு அதிகமா நம்ம வந்து தேவைக்கு அதிகமா அப்படிங்கறத விட ஒரு அலட்சியத்துல அணுகிறது, ஒரு ஒரு அலட்சியமான அப்ரோச். சோ அதெல்லாம் வந்து அந்த எனர்ஜி கன்சம்ஷனை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ற மாதிரி. சோ இதுவும் வந்து அந்த சுற்றுச்சூழல் கர்மால தான் வரும். பூமிக்கு, இந்த மண்ணுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்து அதிகமா உபயோகப்படுத்தாம இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளாஸ்டிக் யூஸ். சோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் இந்த பூமிக்கு வந்து கெடுதல் கொடுக்குமோ அத நாம வந்து ஏதோ நம்மளோட அறிவால உருவாக்கப்பட்டது, நம்ம வாழ்க்கைக்கு அது சுலபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து நாம வந்து பழகாம எது வந்து இந்த மண்ணுக்கு வந்து உகந்ததோ. மண்ணுக்கு உகந்ததுன்னா என்ன? இந்த பூமிக்கு மட்டும் கிடையாது, இந்த உடலும் மண்ணுதான். இந்த உடலான இந்த மண்ணுக்கு எது உகந்ததோ அது வந்து நாம உபயோகப்படுத்தி பழகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்படியெல்லாம் நம்ம பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நேச்சரோட நம்ம ஒரு இணக்கத்துல வந்து இருக்கும்போது நம்மளுடைய இந்த உடலும் வந்து பாதுகாக்கப்படும். இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி தான். சோ நேச்சர்ல இருந்து தான் நாம வந்திருக்கோம். நேச்சரால தான் இந்த உடல் உருவாயிருக்கு. இப்போ இந்த உடம்பை விட்டு நம்ம வெக்கேட் பண்ணிட்டு போகும்போது இந்த உடல் நம்ம எங்கேயாவது வேற உலகத்துக்கு தூக்கிட்டு போறோமா? இல்லையே. இந்த பூமியிலேயே தானே நம்ம கொடுத்துட்டு போறோம். இந்த 5 எலிமெண்ட்ஸ் கிட்ட தானே கொடுத்துட்டு போறோம். அப்ப அந்த 5 எலிமெண்ட்ஸுக்கும் இந்த உடலுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. இந்த உடலை வச்சுதான் நம்ம வந்து இந்த பூமியில வந்து புழங்க முடியுது, செயல்பட முடியுது. அதன் மூலியமா நம்மளுடைய பர்பஸ், நம்மளுடைய இந்த பிறவி நோக்கம் என்னவோ அதை வந்து நம்ம அடைய முடியுது. சோ அப்ப அது வந்து இந்த உடலை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நேச்சரையும் பாதுகாக்கணும். இந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அவசியம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்வ் நேச்சர், ரெண்டாவது வந்து மேக் கிளீன் மணி அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம ஆல்ரெடி மணி கர்மால பார்த்ததுதான். அதாவது ஒரு மேஜர் கர்மா, டிசீஸ கிரியேட் பண்ற ஒரு மேஜர் கர்மா வந்து எதுல வருது அப்படின்னா இந்த டர்ட்டி மணில வருது அப்படின்றாங்க. அது என்ன டர்ட்டி மணி அப்படின்னா, மணி ஆஸ் சச், அதாவது ஒரு பணம் அப்படிங்கறது அந்த ஒரு காகிதமோ ஒரு நாணயமோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆற்றல்னு இல்ல. அந்த உலோகம், அந்த ஒரு மெட்டல் தவிர, இந்த நாணயமா இருந்தா மெட்டல் இல்லைன்னா பேப்பர்,
பேப்பர் எதுல இருந்து வருது? மரத்துல இருந்து வருது. அகைன் வந்து அது இந்த இங்கேருந்து செய்யப்படுறது தானே, இந்த மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டு செய்யப்படுறது தான். சோ அதுல வந்து உள்ளார்ந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து இன்ஹெரண்ட் எனர்ஜின்னு இல்ல. ஆனா அத நம்ம எந்த நோக்கத்திலேந்து சம்பாதிக்கிறோமோ, எப்படி அத உபயோகப்படுத்துறோமோ, அந்த எனர்ஜி வந்து அதுல ஆட் ஆகுது. சோ அப்படி வந்து நாம வந்து தவறான நோக்கத்தோட, அதெல்லாம் நம்ம மணி கர்மால பார்த்தோம் இல்லையா? தவறான இன்டென்ஷன், அந்த டெண்டன்சி, அந்த மனப்பான்மையோட ஈகோ ட்ரிவன் பிஹேவியர்ல, ஈகோ ட்ரிவன் ஆட்டிடியூட்ல நாம வந்து சம்பாதிச்சு வெல்த் அக்யூமுலேட் பண்ற அந்த காசு எல்லாமே வந்து எங்க போகும்? அந்த பணம் மூலியமா நம்ம சாப்பிடுறது, அந்த பணம் அதுல மூலியமா இந்த உடலை வளர்க்கும் போது அந்த உடல் வந்து என்ன ஆகும்னா தொந்தரவு கொடுக்க தான் செய்யும். அதுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். ஏன்னா அந்த மணிங்கிறது ஜஸ்ட் பேப்பர். அந்த பேப்பர்ல நம்மளோட நோக்கம் அடங்கியிருக்கு, நம்மளுடைய மனப்பான்மை இருக்கு, நம்மளுடைய ஈகோ இருக்கு, எல்லாமே நம்மளுடைய எண்ணம், உணர்வு, செயல், பழக்கம் எல்லாமே அதுல பதிவாகுது. அத வச்சு நாம வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை நடத்துறோம். அத வச்சு நம்மளுடைய அன்றாட உணவுகள் வந்து நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, அப்போ அந்த பரிமாற்றத்துல அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள உள்ள போகுது. சோ அந்த எனர்ஜி தான் நம்மளுக்குள்ளேந்து நம்ம உடலுக்கு வந்து அதன் மூலியமா வரக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் தான் நம்மளுக்கு பாயும். சோ அதுல வந்து நம்மள மேஜரா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணா நம்மளுக்குள்ள இம்பேலன்சஸ் கிரியேட் பண்ணும் எனர்ஜி லெவல்ல. அகைன் அது வந்து ஒரு டிசீஸா தான் வந்து வெளிப்படும். தேவையில்லாம நாமளே வந்து ஒரு நோயை வந்து அழைச்சிக்கிற மாதிரி, எதெல்லாம் வந்து ரொம்ப பேராசையில, ஒரு அன்லாஃபுல் மீன்ஸ்ல, எதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா இருக்கோ அந்த வழியில சம்பாதிக்கிறது, மத்தவங்களோட ஹெல்த் செக்டார்ல வந்து ஏதோ மால் பிராக்டிசஸ் பண்ணிட்டு நம்ம சம்பாதிக்கிறது. அதே மாதிரி இந்த ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்றோம், மெடிக்கல் சர்வீஸ்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த சர்வீஸ ஒழுங்கா நம்ம பண்ணாம என்னென்ன நம்ம பண்றோமோ இது எல்லாமே வந்து இந்த டர்ட்டி மணி தான். நம்ம கடமைகளை ஒழுங்கா செய்யாம அதனால மத்தவங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கப்படுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதன் மூலியமா சம்பாதிக்கிற காசு டர்ட்டி மணி தான். இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்றது, இந்த அழுகி போன உணவுகள், இதெல்லாம் வந்து குடுக்குறாங்களே, இன்கிரீடியன்ஸ் வந்து சரியா செக் பண்ணாம எக்ஸ்பயர் ஆன ஃபுட்டு, எக்ஸ்பயர் ஆன மெடிசின்ஸ், இதெல்லாம் வித்து அதுல வர சம்பாதிக்கிற காசு இதுவும் டர்ட்டி மணி தான். சோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபைனலா இது உடல் நலத்தை பாதிக்குது. இது நம்மளோட சோல் எனர்ஜியை வந்து வீக்கெண்ட் பண்ணிடும், பலவீனப்படுத்திடும். சோல் எனர்ஜியை வந்து பலவீனப்படுத்தினா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஈகோவை வந்து அது பலமாக்கிரும், ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்டுரும். அப்போ திருப்பியும் நம்ம எங்க வந்து நம்மளோட பிஹேவியர், தாட்ஸ், ஆக்ஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே எதுல இருக்கும்? ஈகோ ட்ரிவனா தான் இருக்கும். சோ இதுதான் வந்து இந்த கிளீன் மணி கான்செப்ட். மேக் கிளீன் மணி டு லிவ் டிசீஸ் ஃப்ரீ. இதை வந்து நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து மெடிக்கல் ஹெல்ப் வந்து ஆஃபர் பண்ணணும் அப்படின்றாங்க. இது என்ன மெடிக்கல் ஹெல்ப் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு, ஏதோ ஒரு அசௌகரியத்துல நம்ம இருக்கோம், உடல் நலம் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து. இப்ப இதுல வந்து நம்ம இம்பேலன்சஸ பேலன்ஸ் பண்ற விதத்துல யார் யார் வந்து நம்ம கஷ்டப்படுறாங்களோ, இந்த மாதிரி உடல் நலத்துல, ஆரோக்கியத்துல, அண்டர் பிரிவிலேஜ்ல இருக்கிறவங்க, சரியான போஷாக்கு கிடைக்காம இருக்கிறவங்க, சோ உணவுக்கு இல்லாம இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து அதே மாதிரி உடல் நலத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ரொலாங்டு டிசீஸா இருக்கும், ஏதாவது ரொம்ப பெரிய நோயா இருக்கும், அதுக்கு வந்து வைத்தியம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்காது. நம்மளால முடிஞ்சதுன்னா நாம அவங்களுக்கு வந்து பினான்சியல் ஹெல்ப் வந்து ஆஃபர் பண்ணலாம். இல்லைன்னா எந்த ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து ஏதாவது ஒரு ஒரு ஆத்தென்டிகேட்டடா இருக்கிறது, உண்மையா செய்யக்கூடிய ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பினான்சியலா வந்து சப்போர்ட் பண்ணலாம். சோ இதெல்லாம் பண்றதுனால இப்போ இந்த மெடிக்கல் கவரேஜ் இருக்குல்ல, மெடிக்கல் கவரேஜ் நம்ம யாருக்காவது வந்து எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் வசதி வாய்ப்பு அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றேன். அதனால எல்லா நம்மளோட லிமிட் என்னவோ அதுல இருந்து தான் நம்ம ஆஃபர் பண்ண முடியும். சோ இப்போ நம்மளால முடியும் அப்படின்னா ஸ்கூலையே தத்தெடுத்து படிக்க வைக்கிறதுன்னு வாங்க, ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து படிக்க வைக்கிறோம்னு வாங்க. அந்த மாதிரி
நம்ம கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு மெடிக்கல் கவரேஜ் வந்து ஆஃபர் பண்றது, மெடிசின்ஸ் வந்து சரியா ப்ரொவைட் பண்றது, இந்த கிராமங்களுக்கு சுகாதார வசதிகள் இல்லாத கிராமங்களுக்கு சுகாதார மையம் ஏற்படுத்தி கொடுக்கறது, மெடிசின்ஸ் இதெல்லாம் வந்து சப்ளை பண்றது, அது சரியானதா பார்த்து பண்ணணும். ஏதோ நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதுல ஃப்ராடுலன்ஸ் பண்ற அந்த ஒரு கம்பெனிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ எந்த சப்போர்ட் நம்ம கொடுக்கறதா இருந்தாலும் அது ஆத்தென்டிக் சர்வீசஸ்க்காக இருக்கணும். சோ இது இப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரிலீஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சேரிட்டி பண்றதுனால நம்மளுடைய அந்த உடல் நலத்துல நாம சஃபர் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் அது ஜஸ்ட் ஒரு சின்ன ரிலீஃபா தான் இருக்கும். சிலது வந்து ஹெல்த் ரிலேட்டட் கர்மால வந்து இருக்கிற அந்த கம்ப்ளீட் பேட்டில், அந்த பிரச்சனையை ஃபுல்லாவே நம்ம சமாளிச்சுதான் வெளியில வரணும். அதனால நம்மளுக்கு ஒரு நெசசரி லெசன்ஸ் இருக்கும், இல்ல பே பேக் பீரியட் இருக்கும். அது கடக்காம நம்மளால வர முடியாது. ஆனா இந்த சேரிட்டி பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, அத கொஞ்சம் குறுக்கிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா, சில நோய்களுக்கு வந்து நம்மளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. டயக்னோசிஸ் வந்து ப்ராப்பரா இருக்காது, ப்ரோக்னோசிஸ் இருக்காது. அதாவது முன்கணிப்பு இதெல்லாம் வந்து சரியா வந்து நம்மளுக்கு சரியான டாக்டர் கிடைக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல இந்த சேரிட்டி வந்து நம்ம ஹெல்ப் பண்றது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியான ஒரு நம்ம வந்து என்னன்னே தெரியாம 7 வருஷம் அலைஞ்சிருப்போம். சரியான டாக்டர் இல்லாம தப்பு தப்பான ட்ரீட்மெண்ட் போய் அதனால கான்சிக்வன்சஸ் வந்து இப்படி எல்லாம் அலைஞ்சிருக்கும் போது நம்ம இந்த சேரிட்டில ஏதோ இன்வால்வ் ஆயிருக்கோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சு நாம கொஞ்சம் வந்து அந்த சஃபரிங்ல இருந்து வெளியில வரதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டில் நம்ம அதை வந்து அண்டர்கோ தான் பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனை அந்த வியாதியில நம்ம வந்து போயிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுல இருந்து ஒரு சில ரிலீஃப்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த சேரிட்டி வந்து டெஃபினட்டா வந்து ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளோட முற்பிறவியில பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் செக்டர் இந்த ஹெல்த் கேர்ல எங்கேயாவது மத்தவங்களோட உடல் நலம் சார்ந்து ஏதாவது ஒரு பாதிப்புல வந்து நம்ம மாட்டிருக்கலாம், நம்மளுக்கே தெரியாது. டியூ டு நெக்லிஜென்ஸ். ஒண்ணுல ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க, அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில போற அந்த கழிவு தண்ணி வந்து பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாம் வந்து பாதிப்படையுது. அவங்களால வந்து அவங்களுக்கு இந்த சுவாச கோளாறு வருது, பிரச்சனை வருது. அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே அதுல வந்து பங்கு இருக்கு. சோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? இது இந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு வருது. நாம நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இவ்வளவுதான் பார்ப்போம், ஒரு வேலை அப்படிதான் நம்ம பார்ப்போம். சோ இதெல்லாம் வந்து உள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதன் மூலியமாவும் நம்மளுக்கு வந்து அந்த ஹெல்த் கர்மா வந்து வருது. அதனாலதான் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த உடல் நலம் சார்ந்த ஒரு இதுல சப்போஸ் எனக்கு பினான்சியலா வந்து எனக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு வசதி இல்லை. இப்ப நான் எப்படி சர்வீஸ் பண்றது அப்படின்னா, வாலண்டியரிங் பண்ணலாம். அகைன் ஒரு நல்ல ஆத்தென்டிக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, இல்ல ஏதாவது ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இந்த மாதிரி ஒரு நர்சிங் ஹோம்க்கு, இல்ல ஒரு இல்லம்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஹோம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹோம்க்கு ஏதாவது ஒரு வயசானவங்களுக்கு உடல் நலம் சரியில்லாதவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வாலண்டியரிங் பண்ணலாம். இந்த வாலண்டியரிங் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்மளோட அந்த செல்ஃப் சென்டர்ட் ஈகோ வந்து அங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்ம செல்ஃப் சென்டர்டா இருக்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு போய் வாலண்டியர் பண்ணணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். சோ எப்ப நம்ம போய் வாலண்டியரிங்ல இன்வால்வ் ஆகி நம்ம பண்றோமோ, அங்க நம்மள அந்த செல்ஃப் சென்டர்ட்ல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வந்து ஒரு பணிவு, இரக்கம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த கருணை இதெல்லாம் டெவலப் ஆகும். இதெல்லாம் டெவலப் ஆறதுனால என்ன ஆகும்? நம்ம ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி மோடுக்கு வந்து போவோம். சோ அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கார்மிக் செட்டில்மெண்ட், அதாவது இந்த ஹெல்த் கர்மால இருக்கிற கார்மிக் செட்டில்மெண்ட் வந்து அதுவும் வந்து ஈஸியா செட்டில் ஆகும். இது வந்து வாலண்டியரிங் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான வே அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சவங்க பினான்சியலாவும் பண்ணி வாலண்டியரிங்கும் பண்ணலாம், தப்பு கிடையாது. சோ தட் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். சோ இது வந்து லாஸ்ட் பாயிண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க இல்ல வந்து இந்த உடல் நலத்துல அமைப்பிலே பிரச்சனை இருக்கும்னு சொல்லுவாங்க. டிசபிலிட்டி டிசீஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சோ அந்த மாதிரி அமைப்பிலே பிரச்சனையால இருந்தவங்க, பிறவியால் இருந்தாலும் சரி, இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி ஆயிருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்றவங்க, அவங்களோட மைண்ட் செட் வந்து கரெக்டா இருக்கணும், மைண்ட் செட் வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன் இந்த மைண்ட் செட் ஆல்டரேஷன் ரொம்ப முக்கியம்னா, நம்ம மென்டலா நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அது வந்து அந்த உடல் நலத்தையும் வந்து பாதிக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த ஹெல்த் கிரைசிஸ்னு ஒண்ணு வந்துருச்சு நம்மளுக்கு, அதை பத்தியே நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது, அதுலயே மூழ்கிடுறது, எப்ப பார்த்தாலும் அந்த பிரச்சனையே நினைக்கிறது,
இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கிறது, அதுலயே உழல்றது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு அதை விட அந்த லோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து போயிருவோம். ஸோ லோ ஃப்ரீக்வன்சிக்கு போனா நம்மளோட அகைன் வந்து என்ன ஆகும், ஸ்பிரிட் வந்து வீக் ஆயிடும். எவ்வளோ பெரிய சேலஞ்சிங் டிசீஸா இருந்தாலும், சேலஞ்சிங் டிசபிலிட்டியா இருந்தாலும், அந்த ஸ்பிரிட் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற தருணத்துல அதை வந்து ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஈஸியானா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மைண்ட் செட் வந்து அந்த அந்த ஒரு தெம்பு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அந்த ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, வில் பவர்னு சொல்றாங்கல்ல, வில் பவர் இருக்கும்போது அந்த டிஃபிகல்ட்டிய அந்த டிசபிலிட்டிய நம்மளால வந்து கொஞ்சம் இலகுவா வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ரொம்ப நம்மள நாமே வந்து கஷ்டப்படுத்திக்க மாட்டோம். மத்தவங்களுக்கு டிபெண்டா இருக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். நம்மளால முடிஞ்ச வேலையை நம்ம செஞ்சுப்போம். சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த எனர்ஜி, அதாவது நம்ம திருப்பி திருப்பியும் அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறது, நம்மளோட இயலாமையில பேசுறது, கம்ப்ளைண்ட் பண்றது, இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறது, பாக்குறவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி புலம்புறது, இதனால நம்மளோட அந்த எனர்ஜி பிளாக் ஆகி என்ன ஆகும்னா நம்மள இமோஷனல் ஆக்கி விட்டுடும். நிறைய வந்து நம்மளுக்குள்ள அந்த ஃபியர் எனர்ஜி வந்து உள்ள வர ஆரம்பிச்சிடும். ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து வந்துச்சுனாலே நம்மளோட வில் பவர் வந்து அங்க குலைக்கப்படும். சோ அதுக்கு வந்து நம்ம வழிவகுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்பிரிட் வந்து எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கோ பாடி வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க அங்க ஆரம்பிச்சிருது. சோ இந்த டிசபிலிட்டி கூட பெர்சன்டேஜஸ்லாம் மீகரா குறையும். அந்த நாள் போக போக ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அவங்க இந்த வயசுல இருக்கும்போது இவ்வளவுதான் அவங்களால செய்ய முடிஞ்சது, ஆனா இப்போ பரவாயில்ல இவ்வளவு எல்லாம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாடி வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த எனர்ஜியை அப்லிஃப்ட் பண்றதுக்கும் அந்த மைண்ட் செட் ஆல்டர் பண்ணணும்னு சொன்னோம்ல, அந்த எனர்ஜியை அப்லிஃப்ட் பண்ணி அதை வந்து நல்லா ஊக்கப்படுத்தி அதை ஸ்ட்ரென்தன் படுத்துறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்குள்ள நாம வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக் இருக்கணும். எல்லாமே சேலஞ்சு தான். இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததே ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிறதுக்கு தான். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு, அதனால நம்ம யாருக்கும் சலைச்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளையே நம்ம வந்து ஊக்கப்படுத்திக்கிறது. மத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்மளால முடியாத நம்மளோட இயலாமைத்தனத்தை வந்து அதையே நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இல்லாம இருக்கணும் அந்த மாதிரி. சோ அதுக்கப்புறம் வந்து எது இருக்கோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணணும். நம்மளால முடியாதது அந்த இயலாமையை வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்க கூடாது. எனக்கு இது இருக்கு, என்னால இவ்வளவுதான் முடியும்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதை வந்து நீ ஏத்துக்காம இப்படி திருப்பியும் அதை நம்ம எதிர்க்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அகைன் நம்மள வந்து அது கீழே தான் வந்து இழுத்துட்டு போகும். நம்மளால அதை அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியாது. சோ இந்த மத்தவங்க கிட்ட நம்ம பேசும்போது, உரையாடும் போது ரொம்ப லைட்டரா ஃபியூவர் டிஸ்கஷன்ஸ் தான் வச்சுக்கணும் அவங்க கிட்ட. இத பத்தி அதிகமா மத்தவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்க கூடாது. அத வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்க கூடாது. அது பண்ண பண்ண என்ன ஆகும்னா அந்த அந்த அது மல்டிப்ளை ஆயிட்டே போகும். பிரச்சனை ஒரு தடவை தான், டிசபிலிட்டி ஒரு தடவை தான் நடந்தது. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் பேச 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 அது நாமளே அதுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குறோம், சார்ஜ் ஏத்திட்டு இருக்கும். சோ அப்படி பண்ணாம தேவையா இருக்கிற இடத்துல மட்டும்தான் பேசணும். அதாவது இமோஷனலா இல்லாம பிராக்டிக்கல் அப்ரோச் மட்டும் தான் இருக்கணும். ஒரு டிசீஸ், ஒரு டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பிராக்டிக்கல் அப்ரோச் என்ன, அதுக்காக நம்ம வந்து அதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு, அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம யார் யாரை பார்ப்போம், டாக்டர்ஸ பார்ப்போம், இல்ல ஏதாவது தெரபிஸ்ட், இந்த மாதிரி போற இடத்துல மீனிங்ஃபுல்லான ஒரு பிராக்டிக்கலான ஒரு டிஸ்கஷன் மட்டும் தான் இருக்கணுமே தவிர ரொம்ப அதை பத்தி வந்து அகைன் அந்த இதை வந்து இமோஷனலா பேசி நம்மள லோயர் ஆக்கி கூடாது. சோ அதே சமயம் இன்னொரு ஒரு பாயிண்ட், அதுக்காக நம்ம இமோஷன்ஸ் சப்ரஸ் பண்ணணும், ஹைட் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. அதை சரியா நாம வந்து செல்ஃப் ஒர்க் பண்ணி நம்ம வந்து அதுல இருந்து ஓவர் கம் பண்ணணும். சோ அதை நான் டீடைல்டா விளக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம இமோஷன்ஸ் சப்ரஸ் பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே இருக்கும், கஷ்டம் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், இமோஷன்ஸ் இருக்கும். ஒரு பெரிய வியாதியில இருக்கும், இல்ல ஏதாவது டிசபிலிட்டியில இருக்கும் அப்படின்னா, ஆனா அதை நம்ம செல்ஃப் ஒர்க் நம்மளுக்குள்ள இன்னர் ஒர்க் பண்ணி அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியில வரணும். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எப்பவுமே நம்ம வந்து மத்தவங்க கிட்ட அதை பத்தி புலம்ப கூடாது. அதுக்கப்புறம் இப்படிலாம் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட போக்கஸை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்றோம். அதாவது அந்த நெகட்டிவா லோ ஃப்ரீக்வன்சில இருந்து ஒரு பாசிட்டிவ் ஹை ஃப்ரீக்வன்சி எனர்ஜிக்கு வந்து நம்மளோட போக்கஸ் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்றதுனால நம்மளுக்குள்ள அந்த ஒரு உள்ளார்ந்த அமைதி வருது. அந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்றதுனால ஒரு ஸ்டில்னஸ் வருது. சோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும், அகைன் அந்த ஸ்பிரிட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், நம்மளோட வில் பவருக்கு வந்து சார்ஜ் வரும். சோ இதெல்லாம் வந்து இந்த ஆல்டரிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஹெல்த் கர்மால இந்த ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எதனாலலாம் நம்மளுக்கு ஹெல்த் கர்மா வருது, அது எப்படியெல்லாம் பைண்ட் ஆயிருக்கு, அதை வந்து நம்ம வெளியில வர்றதுக்கு, அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் இருக்கு,
அத நாம எப்படி வந்து புரிஞ்சுக்கணும்? புரிஞ்சுகிட்டு நம்ம எப்படி வந்து அத செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். ஸோ இதோட இந்த ஹெல்த் கர்மா அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து முடிவடையுது.